இது நமக்கு ஒரு ஒரு இது வர வாரம் டிக்கெட் என்ன சொன்னாலும் வந்து அதை அட்ரஸ் பண்றாங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ட் விஷயத்தை எடுத்து எப்படி அவங்க கிட்ட. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நேற்று ரொம்ப தரமான எபிசோடுன்னு சொல்லாங்க. எபிசோடு ஃபுல்லாக கண்டென்ட், சூப்பர் கண்டென்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை சொல்லுங்க. ஆக்சுவலாக அதில் வந்து யார் மேலே தப்புன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அந்த பெரிய பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குள்ளேயும் நிறைய டிஸ்கஷன்லாம் நடந்தது. நைட்டு நேரம் லைவ்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ட்ரையல் மாதிரி, ஏன்னா அடுத்து வந்து டிக்கெட் டு ஃபினாலே வரப்போதில்ல, அதுக்கு இப்பயே வந்து நம்ம ஆளுங்க தயாராயிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சண்டைலாம் நடந்திருக்கு. ஸோ அடுத்த வாரம் இன்னமும் பயங்கரமாக இருக்கும்ன்ற மாதிரி அரோரா கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாண்ட்ராவும் பார்வதியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாரை பற்றி பேசிட்டு இருக்காங்க? கமருதீனை பற்றி பேசுகிறாங்க. இதை தாண்டி அரோராவை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது அரோரா கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்வதி ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க 2 பேர் என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே பழகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம் அரோரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவன் என் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து நேற்று 2 பேர் மாற்றி வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. யார் கமருதீனும் அரோராவும் மாற்றி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீ வந்து அவளை பொசசிவ் ஆக்கணுன்றதுக்காக தானே என்னோட கையை பிடிச்சன்னு இவன் கேட்குறான், ஏன் உனக்கு அது தெரியாதா அப்படின்னு அரோரா கேட்குறாங்க. ஆக மொத்தத்தில் 2 பேருமே வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கலாம், பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்கு நெருக்கமாக இருக்கலாம்னு பிளான் பண்ணியே தான் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்பயே அரோரா பண்ணது தெளிவாக நமக்கு தெரியுங்க. ஏன்னா வந்து பார்வதி பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு கையை பிடிக்கிறேன்னா, நீ வந்து ஃப்ரெண்டாக தான் பார்த்த, பார்வதி மேலே கோவப்பட்டுலாம் பண்ணல, பார்வதியை வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான் அவன் கையை பிடிப்பாங்க. அது இவனுக்கும் தெரியும். இவன் என்ன சொல்லியிருக்கணும் கையை பிடிக்கும் போது, இப்படிலாம் பண்ணாத, நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கமருதீனும் சொல்லியிருக்கலாம். ஆனால் கமருதீனும் அதை என்ஜாய் பண்ணுறாரு. சும்மா டீஸ் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அப்படி டீஸ் பண்ணால் பார்வதி நம்ம மேலே வந்து ரொம்ப இதாக இருப்பா, பாசமாக இருப்பா, வருவான்ட்டு. அது எல்லாம் அப்பயே பார்வதிக்கு தெரிஞ்சது. என்னதான் இருந்தாலும் காதல் கண்ணை மறைச்சிடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்வதி வந்து மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி கமருதீன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க. நேற்று கமருதீன் போட்டு பொழந்து கட்டிட்டான். அதாவது கமருதீன் வந்து இவங்க கிட்ட எப்போவுமே சண்டைனா இவங்க கிட்ட போடுவான், இவங்களும் பதிலுக்கு அவங்கிட்ட போடுவாங்க. ஆனால் கமருதீன் உஷாரா நேற்றுலேருந்து அரோரா ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணிட்டான். அரோரா வந்து சண்டையை இங்கே காட்ட மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக விஜய் சேதுபதி முன்னாடி போட்டு உடச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி நேற்று கமருதீனை விஜய் சேதுபதி முன்னாடி போட்டு உடச்சி விட்டான். இவங்க கமருதீன் பேரெல்லாம் சொல்ல, ஆனால் கமருதீனை பல வாட்டி வந்து இவங்களை போட்டு உடன்னு உடச்சிக்கிட்டே இருந்துட்டான். அதில் வந்து பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க பார்வதி. என்னடா இது, பேச தெரியாத நீயே இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கு என்ன பேசவா தெரியாது, நான் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் சொல்ல வேணாம். அதாவது இப்போ வந்து கமருதீன் சைடில் இருக்க தப்பு நிறைய எனக்கும் தெரியும். உதாரணத்துக்கு நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் என்னோட அப்பாவை இழுக்கிறான். என் அப்பா இறந்து போனதை எதுக்காக இவன் கொண்டு வரான்? நான் அதெல்லாம் கேட்கணுன்னா இவனை லாக் பண்ணி ஏகப்பட்ட கேள்வி கேட்பேன். ஒன்றுத்துக்கும் இவன் கிட்ட பதில் இருக்காது. இவன் மாட்டிக்க தான் செய்வான். இருந்தாலும் அதை பண்ண வேணாம் தான் விட்டுட்டு இருக்கேன். ஆனால் என்னை பண்ண வச்சிருவான் போல அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாலேயே சொல்கிறேன், கமருதீனை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவனுக்கு பேசவே தெரியாது. ஸ்டார்டிங்கு இப்போ பேசுகிறான். உண்மையிலே வந்து இப்போல்லாம் நிறைய பாயிண்ட் வச்சு அரோராவெல்லாம் லாக் பண்ணுறான், நிறைய பேர் லாக் பண்ணுறான். ஆனால் பொதுவாக கமருதீனுக்கு பெருசாக பேச தெரியாது. பார்வதிலாம் அவனை பிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா பாயிண்ட்டாக எல்லா இடத்துலையும் வச்சு லாக் பண்ணி விட்டுருவாங்க கமருதீனை. உண்மையிலே சொல்கிறேன், கமருதீன் வந்து பார்வதியை பகச்சிக்கிறது பிரச்சனை தான். அவன் என்ன நினச்சிட்டான், இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இறங்கி அடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டான். பார்வதியும் அந்த முடிவுக்கு வந்துடணும். கேமாகவே பாருங்கள், யாரும் குறை சொல்லிக்க வேணாம். நீங்களும் கேமாக பார்த்து கமருதீனை காலி பண்ணுங்கள், கமருதீனை உங்களை காலி பண்ணுறதுக்கு ஃபைட் பண்ணாலே நல்லாயிருக்கும். சரி, இதை தாண்டி திவ்யா விஷயத்துக்கு வருவோம். திவ்யா நேற்று பண்ணது சரியா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா சிலர் வந்து திவ்யா பண்ணது கரெக்டு ப்ரோ, திவ்யாவை எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவீங்க. திவ்யா நேற்று திவ்யா பயங்கரமாக மாட்டிக்கிட்டாங்கங்க. என்ன கேட்டால் என்ன திவ்யா பேசுனதுல என்ன பாயிண்ட் வேலிடாக இருந்தது? ஒன்றும் இல்லைங்க, வந்து பார்வதியை முதுவை காட்டிட்டு ஓடாதன்னு சொல்கிறாங்க. அடுத்து விக்ரம் கிட்ட பேசும்போது இவங்க அதை தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்வதி கிட்ட இது பிக் பாஸ் வீடு, நான் எப்போனாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விக்ரம் கிட்ட அப்பெல்லாம் பேச முடியாது, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுன்ற அவசியம் இல்லைன்றாங்க. என்னங்க கதை இது? சரி, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். இதை பற்றி உங்கள் கருத்து இருந்தால் சொல்லுங்கள், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.